தெரியும் எவ்வளோ தண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வெள்ளம் வந்த மாதிரி இங்கே வெள்ளம் வந்துட்டு இருக்குதுங்க. கரண்ட் கம்பி கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. குப்பையை நிறைய ட்ரம்மெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஹேலோ கைஸ், பேக் டு சேனலுக்கான வீடியோ எது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் கிழக்கு தொண்டாமுத்தூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். அது ஸ்ட்ரீட்டில் வந்து கிழக்கு ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி வந்துச்சுங்க. நேற்று மழை பெஞ்சு அதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சோ அதோடைய ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கோயம்புத்தூரில் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்திருக்கு. ஸோ வந்து அதை இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க அந்த வீடியோவை. அப்போ எல்லாத்துக்கும் போய் சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து ஒரு 7 மணிக்கு வந்து கரெக்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ண போக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஏரியாவுக்குள்ளே வர தண்ணி வந்து எதனால் அப்படி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டிச்சு எல்லாமே ரொம்பிடுச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே இருக்க டிச்சு எல்லாம் ரொம்பிடுச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சு. நான் இந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், அந்த ஃபுட்டேஜ் நார்மல் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், தண்ணி ஒரு வெள்ளை வர ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. நான் வந்து ஃபுட்டேஜில் காமிச்சிருப்பேன். எங்கள் எதிர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிடுச்சு. ஸோ எதனால் அப்படி உள்ளே போச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்லேயே இறக்கமானதுங்க. லாஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். முன்னாடி பின்னாடி இருக்குங்க. அதனால் மழை பெய்கிற தண்ணியெல்லாம் முன்னாடி இருப்பாளையத்துலேருந்து உங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேலே இருக்க தண்ணி எல்லாமே மழை பெஞ்சனால எல்லாமே போக முடியாமல் டிச்சு வந்து இந்த இடத்துல வந்துருச்சுங்க. இந்த இடத்துக்கு தண்ணி வந்துருச்சுங்க கடைக்கு வீட்டுக்குள்ளே. அப்புறம் மேலே தண்ணி இருந்து எல்லா பொருளும் எங்கள் வீட்டுக்கு வெளியே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும். செம்ம முட்டிக்கால் வரைக்கும் கீழே தண்ணிங்க. அப்புறம் ஸ்கூட்டி எங்களுக்கு பாதி டயரே நிறைஞ்சிருச்சுங்க. பாதி டயர் வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள்லாம் வந்து அடிச்சுட்டு வந்துச்சுங்க. ஹெல்மெட்டு, செப்பலு, அப்புறம் டப்பா எல்லாமே வந்து அடிச்சுட்டு வந்துச்சு. பொருள்லேருந்து எல்லாமே, அப்புறம் செப்பலு, அப்புறம் மட்டை எல்லாமே, பாக்கு மட்டை எல்லாமே வந்து அடிச்சுட்டு வந்துச்சு. நார்மலுக்கும் அதுக்கும் உங்களுக்கு பார்த்தா வித்தியாசமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணிங்க, எல்லா கட்டுக்குள்ளி தண்ணி. சில பேரோட வீடு வந்து ஹைட்டாக இருந்ததுனால தப்பிச்சிருச்சுங்க. இல்லை ஒரு சில வீடு எங்கள் வீடு அதெல்லாம் மெட்டில் கட்டிக்கிறாங்க, டிச்சுக்கு மேலே இருக்குங்க, அதெல்லாம் தப்பிச்சிருச்சு. எங்கள் வீதியிலே 2 கடை இருக்குங்க. எங்களோட ஒன்று பக்கத்து என் ஃப்ரெண்டோட கடைன்னா அதில் மட்டும்தாங்க பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடிச்சுட்டு உள்ளே போகல. மிச்சம் ஒரு பாதி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிச்சுட்டு தண்ணி உள்ளே போயிடுச்சு. இப்போ முட்டிக்கால் வரைக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெயர்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் வாய்ஸோட பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை, சரியான மழைங்க, தண்ணியெலாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்து ஏதோ காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி பாருங்கள். சரியான தண்ணிங்க. டிச்சை ரம்பிருச்சுங்க. இதான் டிச்சு ரம்பியே தண்ணி போயிட்டு இருக்குங்க. எல்லாத்தோட சப்பல் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. டிச்சை ரம்பி போயிட்டு இருக்குங்க. வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே போகுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏறி தண்ணி நிறைய வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி சப்பெல்லாம் அடிச்சுட்டு வருதுங்க. சரியான மழைங்க கோயம்புத்தூரில். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வெள்ளம் வந்த மாதிரி இங்கே வெள்ளம் வந்துட்டு இருக்குதுங்க. கரண்ட் கம்பி கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. குப்பையை நிறைய ட்ரம்மெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி வந்து 22/7 ஆச்சுங்க. கரெக்டாக அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா எல்லார் வீட்டுக்கும் தண்ணி ஏறிடுங்க. சரியான மழைங்க. நல்லாவே இருக்காது.
வயசு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளே சைக்கிள் சொல்லி விட்டு நம்மளே எடுத்துட்டு போகலாம் பார்க்குறாங்க. ஸோ கைஸ் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கோயம்புத்தூர்லேயே இந்த எங்கள் ஊர்லேயே இந்த வீதியில் மட்டும்தான் எப்போ மழை பெய்ஞ்சோ இந்த மாதிரி தண்ணி போகுமாங்க. அம்மாலாம் பார்த்தீங்கன்னா டப்பாலாம் தூக்கி போடு வீடியோவில் காமி அது அடிச்சுட்டு போகுதுன்ற மாதிரி காமி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்டோட வண்டியில் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, பயந்தே போயிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அண்ணா, அவங்க கூட கிஷோர் அண்ணா ஒரு அண்ணா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்ப்ளெண்டர் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் வச்சுருந்தேன். இங்கே வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன், சரி சாப்பிட்டு போகலாம் அவங்க கடைக்கு அண்ணாமலை பானிபூரிக்கு போகலான்ட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா டயருக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. சரி எனக்கு பயந்துட்டு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருமானா, இல்லை தம்பி சைலன்சருக்குள்ளே போனால் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நான் வந்து சேஃப்டி பண்ண பார்த்தேன். நான் கொண்டு போய் மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, அந்த கோயில்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போகாதுங்க, ஏன்னா அது மெட்டில் வந்து தண்ணி மேலே போகும். ஸோ அங்கே போய் நிறுத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முதல் முறையாக கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதிக்குள்ளே மட்டும்தான் தண்ணி நிறைய வந்திருக்கு. எந்தெந்த வீதி தண்ணி எல்லா வீட்டுக்குள்ளே போயிருக்குங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நான் போய் பார்ப்பேன் நிறைய இடத்துல, இந்த வீதியில் மட்டும்தான் அவ்வளோ தண்ணி வந்துச்சு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.